அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஜி.கே. மணி கட்சிக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருவதாக பாமகவினர் புலம்புகின்றனர். தந்தை மகனுக்குள் இருக்கும் பிரச்சனையை சரி செய்ய விடாமல் ஜி.கே. மணியும் திமுகவும் காய்களை நகர்த்தி வருவதாக பேச்சு அடிபடுகிறது. பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சனைக்கு பின்னணியில் கூட்டணி கணக்குகள் இருப்பதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கைகோர்த்து தேர்தலை சந்தித்தது பாமக. தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிய பிறகு பாமகவையும் உள்ளே இழுப்பதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன. ஆனால் கூட்டணியை விட பாமகவுக்குள் இருக்கும் உட்கட்சி பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வருவதே கட்சியினரின் முக்கிய வேலையாக இருக்கிறது. மேடையிலேயே வைத்து அப்பா மகனுக்குள் வெடித்த மோதல் அடுத்த கட்டமாக அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து தூக்குவதாக ராமதாஸ் அறிவிக்கும் வரை சென்றது. இந்த மோதல் இன்னும் முடிவுக்கு வராமல் திரைமறைவில் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக சொல்கின்றனர். பாமகவில் ஏற்பட்டுள்ள இந்த உட்கட்சி விவகாரம் குறித்து பாமக தரப்பில் விசாரித்த போது இந்த கூட்டணி அமைவதை திமுக தரப்பு விரும்பவில்லை என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருப்பது உண்மைதான். ஆனால் அந்த பிரச்சனை பேசி சரி செய்து விட முடியும். ஆனால் அந்த பிரச்சனையை சரி செய்ய விடாமல் ஜி.கே. மணி காய்களை நகர்த்தி வருகிறார் என பாமகவினர் புலம்புகின்றனர். ராமதாஸ் தலைவர் பதவியை தனது மகன் அன்புமணிக்கு கொடுத்ததிலிருந்தே ஜி.கே. மணிக்கு அன்புமணி மீது கோபம் இருந்து வந்துள்ளது. அதேபோல் ஜி.கே. மணி மகனுக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அந்த பதவியும் பறிக்கப்பட்டது. அதனால் ஜி.கே. மணிக்கு அன்புமணி மீது கோபம் அதிகரித்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அதனால் ராமதாஸின் உடல் மற்றும் மனநிலையை பயன்படுத்திக் கொண்டு தந்தை மகனுக்கு இடையே இருந்த சிறு பிரச்சனைகளை பெரிதாக்கியதே ஜி.கே. மணிதான் என சொல்கின்றனர். மேலும் பாமக நிர்வாகிகள் கூறுகையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உருவாகிய பிறகு அந்த கூட்டணியில் பாமக செல்வது என்பது திமுக தரப்புக்கு பிடிக்கவில்லை. ஜி.கே. மணி ஏற்கனவே திமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறார். அந்த தொடர்புகளை வைத்து ஜி.கே. மணி மூலம் அதிமுக பாஜக பாமக கூட்டணி உருவாகாமல் தடுக்கவே இருவருக்கிடையே உள்ள பிரச்சனையை சரி செய்ய விடாமல் ஜி.கே. மணி பார்த்துக் கொள்வதாகவும் பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.